இன்று நாம் இறந்த அனைத்து ஆத்துமாக்களின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் இந்த நாளை ஒரு சிறப்பான விதத்தில் பார்ப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. யாருக்காக இன்று இந்த நாளை கொண்டாடுவதற்கு நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் அழைப்பு விடுக்கிறது என்று தெரியுமா? யாருக்காக? குறிப்பாக இறந்தோர்களுக்காக. குறிப்பாக யாருக்காக நாம் இன்று இந்த நாளை அவர்களுக்காக அர்ப்பணிக்கின்றோம்? யாருக்கு? வெளியில 2 பேனர் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? யாரு? அன்பான் சில்ட்ரன். அன்பான் சில்ட்ரன்னா எப்படின்னா அர்த்தம்? கருவிலே கலைத்த குழந்தைகளுக்காக, அதாவது கரு கலைப்பு செய்யப்பட்ட குழந்தைகளுக்காக, அவர்களுடைய ஆன்மாவிற்காக இன்றைய நாளை நாம் சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால்தான் ஒரு குட்டி காஃபின் பாக்ஸ், பார்த்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? குட்டி காஃபின் பாக்ஸ் அவர்களை நினைவு கூறும் பொருட்டு தான் இங்கு வைத்திருக்கின்றோம். எனவே கரு கலைப்பு, அதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம். கரு கலைப்பு என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு வருவது என்ன? கரு கலைப்பு, அபார்ஷன். சொல்லுங்க. ஒரு உயிரை கொல்லுவது, அதுதான் அபார்ஷன். அப்புறம் கடவுள் உருவாக்குவதை நாம் அழித்து விடுகின்றோம். அடுத்தது கரு கலைப்பு. குழந்தை என்பது ஒரு கொடை, ஒரு வரம். அந்த வரத்தை நாம் வேண்டாம் என்று தட்டி கழிக்கின்றோம். எனவே கருக்கலைப்பு என்று பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை எனக்கு வளர்வதற்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் என்ன பண்றேன்? நான் அந்த குழந்தையை அழித்து விடுகின்றேன். அது என் குழந்தை, நான் என்ன வேணா பண்ணுவேன். அது கேட்கறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. எனவே கருக்கலைப்பு நம்மளுடைய கத்தோலிக்கர்கள் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையில் கருக்கலைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது திருச்சபை அதற்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதை டிஃபைன் பண்ணுது. கருக்கலைப்பு என்றால் என்ன, அதற்கான விடை என்னென்று பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நீங்க சொன்ன மாதிரி கொலை செய்வதுதான். ஆனால் திருச்சபை அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. என்ன வார்த்தை என்று பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றில் இருக்கும் கருவை வேண்டுமென்றே கொலை செய்வது. என்னது? வேண்டுமென்றே கொலை செய்வது, அதுதான் கரு கலைப்பு அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி என்றால் ஒரு கரு உருவாகும் பொழுதே, சரிங்களா, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரு உருவாகும் பொழுதே அந்த கருவில் என்ன இருக்குது? அந்த கருவில் என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. சரிங்களா? அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு கரு உருவாகிய 18 நாளில் என்ன நடக்குது? உயிர். கரு உருவாகும் போதே உயிர் வந்துருதுமா. 18 நாள்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். என்னமா? 18 நாள்ல இதயம் என்ன பண்ணுது? லப்டப்னு துடிக்க ஆரம்பிக்குது. 42வது நாள்ல என்ன ஆகுது? நம்முடைய மூளை, புரியுதுங்களா? நம்மளுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்தது 52வது நாள் என்ன நடக்குது? அந்த குழந்தை விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? கொட்டாவி விடுவாங்க தெரியுமா? தூங்குறதுக்கு முன்னாடி யார்னிங், கொட்டாவி விட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 8 வாரம், 8 வாரத்துல என்ன நடக்குதுன்னா, அனைத்து உறுப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா? செயல்படவும் ஆரம்பித்து விடுகின்றன. 9 வாரத்தில் என்ன நடக்குதுன்னா, விரல்கள்னா வளர ஆரம்பித்து விடுகிறது 9 வாரத்தில். 10 வாரத்தில் என்ன நடக்குது? அந்த குழந்தையானது ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது, உணர்ச்சிகளை அந்த குழந்தையானது பெற்றுக்கொள்கிறது. 12வது வாரத்தில் அந்த குழந்தை அழகாக சிரிக்க ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணுது? சிரிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் சொல்லும் பொழுது ஒரு ஆண்டுக்கு எத்தனை கருக்கலைப்பு நடைபெறுகிறது? ஒரு ஆண்டுக்கு சுமார் உலக அளவில் ஒரு ஆண்டுக்கு 7.3 மில்லியன் கருக்கலைப்பு நடைபெறுகிறது. சாதாரணமான விஷயமா? கடவுள் உருவாக்கியதை என்ன பண்றோம்? நாம
சிம்பிளா அசால்ட்டா என்ன பண்ணிடுறோம்? சாகடித்து விடுகின்றோம். வேண்டுமென்றே கொலை செய்து விடுகின்றோம். செய்யலாமா? 5வது கட்டளை என்ன? எனவே ஏன் திருச்சபை இதை அங்கீகரிக்கவில்லை? ஏன் திருச்சபைக்கு கருக்கலைப்பின் மீது இவ்வளவு கோபம்? நம்முடைய திருவிவிலியம் என்ன சொல்கிறது? அதை பற்றி தான் இன்றைய நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். முதலாவது, திருச்சபை இதை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, 2ஆம் வத்திக்கான் சங்கம். யார் அவரு? அதை உருவாக்கியவர் யாரு? சரிங்களா? 2ஆம் ஜான் பால் என்ன பண்றாருன்னா, 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதை உருவாக்கும் பொழுது அதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு புக் இருந்துச்சுன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அதுல ஒரு சாப்டர், அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கருவிற்கு உயிர் வருகின்றது, வாழ்வு பெறுகின்றது. அப்படி என்றால் அந்த கருவிற்கு என்ன இருக்குது? தன்மானம், அதாவது டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு கருவிற்கு அதற்கு கொடுக்கக்கூடிய தன்மானத்தை நாம் கொடுக்க வேண்டும், அதற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை அந்த வாழ்வு பெற்றவுடனே அதற்கு டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப், சரிங்களா, அதை நாம் மதிக்க வேண்டும். அதனால் அதை கருக்கலைப்பு செய்வதற்கு பெற்றோர்களுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 2வது பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு உயிருள்ள ஜீவன்களுக்கும் உயிர் வாழும் உரிமை என்பது உண்டு. என்னது? ஹியூமன் பர்சன்ஸ் ரைட் டு லிவ். அதாவது என்ன சொல்றாங்க? வாழ்வு உரிமை. நான் வாழ்வதற்கு என்று எனக்கு உரிமை இருக்கிறது. அதை என்னுடைய பெற்றோர்களும் சரி, யாரும் அதை என்ன பண்ணக்கூடாது? தடை செய்ய அவர்களுக்கு உரிமை இல்லை. நான் வாழ்வதற்கு உரிமை பெற்றவன். அந்த உரிமையை யாரும் என்னிடமிருந்து பறித்து கொள்ளக்கூடாது என்று திருச்சபை கூறுகின்றது. 3வது பார்க்கும் பொழுது, ஜான் பால் II அவர் என்ன சொல்றாருன்னா, புனிதத்தனமான மனித வாழ்வு அப்படின்ற அவருடைய டாக்குமெண்ட்ல சொல்றாரு, கருக்கலைப்பு என்பது சாவான பாவத்திற்கு ஈடான ஒரு பாவமாக மாறுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கருக்கலைப்பு செய்கிறீர்களோ நீங்கள் வேண்டுமென்றே சாவான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? நம்முடைய திருச்சபைக்கு CCCன்னு சொல்லுவாங்க, அதாவது கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய டாக்குமெண்ட். அதுபடிதான் நம்ம திருச்சபை நிறைய விஷயங்களை இயங்கி கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் பொழுது, ஒரு கரு உருவாகியதிலிருந்தே அந்த கருவை மதிக்க வேண்டும், அந்த கருவை நாம் பாதுகாக்க வேண்டும். இது நம்மளுடைய கடமை என்று அந்த CCC சொல்கின்றது. எனவே திருச்சபை முழுமையாக கருக்கலைப்பை என்ன பண்றது? எதிர்க்கின்றது. சரி, திருச்சபை சொல்வதை கேட்டுவிட்டோம். இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, எடுத்து வாசிங்கம்மா. தொடக்க நூல் எடுத்துட்டீங்களா? எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை, எல்லாருக்குமே தெரிந்த இறை வார்த்தை. தொடக்க நூல் 1:27 என்ன போட்டிருக்காங்க? கடவுள் ஒருத்தர் வாசிங்க. நீங்க வாசிங்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மா, வாசிங்கம்மா, சத்தமா வாசிங்க. கடவுள் தம் உருவில், புரிதா? யாருடைய உருவில் படைத்திருக்கிறார்? அவருடைய உருவில் நம்மை படைத்திருக்கிறார். அப்புறம் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை படைத்தார். எனவே அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மை அவருடைய சாயலில், அவருடைய உருவில் நம்மை படைத்திருக்கின்றார். இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது he has created us in his image and likeness. சரிங்களா? அப்படி என்றால் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து ரசித்து நம்ம என்ன பண்ணிருப்பாரு? செதுக்கி இருப்பார். ஆமாவா இல்லையா? என்னுடைய கை இப்படி இருக்குதுன்னா அப்ப கடவுளுடைய கை எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். என் மூக்கு இப்படி இருக்குதுன்னா கடவுளுடைய மூக்கு எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். என்னுடைய வாய் இப்படி இருக்குது, என்னுடைய காதுகள் இப்படி இருக்குது, என்னுடைய உடம்பு இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளும் எப்படி இருப்பாரு? இதே மாதிரி தான் இருப்பார். அப்படி என்றால் நான் அபாஷன் செய்யும் பொழுது, நான் கருக்கலைப்பு செய்யும் பொழுது வெறும்
கருவை மட்டும் கொலை செய்யவில்லை, வெறும் மனிதனை மட்டும் நான் கொலை செய்யவில்லை, மாறாக யாரை கொலை செய்கிறேன்? கடவுளையே என்ன பண்றோம்? கடவுளையே கொலை செய்கின்றோம். ஏனென்றால் கடவுள் என்னை போலதான் இருப்பார், அவருக்கு என்ன மாதிரி கை இருக்கும், கால் இருக்கும், என்னை மாதிரியான உடல் உறுப்புகள் இருக்கும். அப்படி என்றால் நான் ஒரு கருவை கொலை செய்கிறேன் என்றால் யாரை கொலை செய்கிறேன்? யாரு? மறக்கவே கூடாது, கடவுளையே நாம் கொலை செய்து விடுகின்றோம். இது முதலாவது பார்வை. சரிங்களா? இரண்டாவது பார்க்கும் பொழுது எரேமியா, எடுங்கம்மா, சத்தமா வாசிக்கணும். எரேமியா 1:5. சொல்லுங்க, வாசிங்கம்மா சத்தமா. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே, உருவாக்கும் பொழுது இல்ல, உருவானதுக்கு அப்புறம் கிடையாது. என்ன சொல்றாங்க? உருவாக்கும் முன்பே. அப்படி என்றால் ஒரு கரு உருவாகுவதற்கு முன்பதாகவே, அப்புறம் வாசிங்க, அறிந்திருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கரு உருவாகும் பொழுது இல்ல, ஒரு கரு உருவாகி வெளியே பிறந்ததுக்கு அப்புறம் கிடையாது. என்ன அர்த்தம்? கரு உருவாகுவதற்கு முன்பதாகவே யார் நம்மை அறிந்திருக்கின்றார்? கடவுள் என்னை அறிந்திருக்கின்றார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். அப்படி என்றால் நீ பிறப்பதற்கு முன்பதாகவே நீ எப்படிப்பட்டவனாக இருக்க போகின்றாய், என்ன செய்ய போகின்றாய், உன்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க போகிறது என்பதை நான் யோசித்து விட்டேன், நான் கனவு கண்டு விட்டேன். என்னுடைய இவன் இப்படிதான் இருப்பான் என்று கடவுள் என்ன பண்றாரு? ஒரு அழகான கனவு கோட்டையை கட்டி விட்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அபார்ஷன் மூலமாக நாம் எதை அழிக்கின்றோம்? கடவுளை மட்டுமல்ல, அப்புறம் என்ன? கடவுளின் கனவுகளையே நாம் என்ன பண்றோம்? சின்ன பின்னமாக உடைத்து போட்டு விடுகின்றோம். கடவுளின் கனவை நாம் கொலை செய்து விடுகின்றோம். பாதரை பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் பாதரை பியோ, அவர்கிட்ட என்ன நடக்குது? ஒரு அம்மா கன்ஃபெஷன் போறாங்க. சரிங்களா? கன்ஃபெஷன் போறாங்க, அவங்களும் கன்ஃபெஷன் பண்றாங்க. நம்ம எல்லாருமே அதுல ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ் அது? என்ன பண்ணுவோம்? கன்ஃபெஷன் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நாங்களும் தான், எங்களையும் சேர்த்தான். என்ன சொல்லுவோம்? என்னமா, இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன். ஆனா எல்லா பாவத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்போம். என்னது? என்ன டேர்ம் அது? ஒரு டேர்ம் சொல்றோம். என்ன டேர்ம் சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் சொன்ன பாவத்திற்காகவும் உண்மையிலே மறந்து போன பாவத்திற்காகவும். உண்மையிலே மறப்போமா? நாம? எனவே அந்த அம்மா என்ன பண்றாங்க? கன்ஃபெஷன் பண்றாங்க. கன்ஃபெஷன் பண்ணி முடிச்சோன்னே அவங்க என்ன பண்றாங்க? இந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஆண்டவரே, நான் சொன்ன பாவத்திற்காகவும் உண்மையிலே மறந்து போன. உடனே பாதிரி என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்றாரு. நீ மறந்து போகவில்லை, மறைக்கின்றாய். சரியா? நீ ஒரு பாவம் செய்திருக்கின்றாய். என்ன பாவம் என்று பார்க்கும் பொழுது ஒரு கருக்கலைப்பை நீ செய்திருக்கின்றாய். ஏன்? அந்த நீ அழித்த கருவை, நீ கொலை செய்த கருவானது ஒரு திருத்தந்தையாக இருந்திருக்க வேண்டியது. புரியுதா? புரிஞ்சுச்சா? அந்த கரு திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியது. ஆனால் நீ அதை சாகடித்து விட்டாய் என்று. எனவே நான் எப்படிப்பட்டவனாக வளர வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கனவு கோட்டையை கட்டியிருக்கின்றார். ஆனால் நான் என்ன பண்றேன்? அந்த கனவு கோட்டையை அடித்து நொறுக்கி விடுகின்றேன். அபார்ஷன் செய்பவர்கள் எல்லோரும் அதை தான் செய்கிறார்கள். சரிங்களா? மூன்றாவது வாங்கம்மா. திருப்பாடல் சீக்கிரம் முடிச்சிடலாம். திருப்பாடல் 139. திருப்பாடல் 139 எடுத்துட்டீங்களா? திருப்பாடல் 139 13 16 வரை பார்க்கும் பொழுது கடவுள் 13 வாசிங்கம்மா சத்தமா. ஏனெனில் வெயிட் பண்ண வாசிங்கம்மா நீங்க. என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. சரிங்களா? என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. தொடர்ந்து வாசிங்க. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே.
அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கடவுள் நம் உள் உறுப்புகளை உருவாக்கிய அவரே, கருவில் நான் இருக்கும் பொழுது எனக்கு உரு கொடுத்தவரும் அவரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் என்னை படைத்திருக்கின்றார். சரிங்களா? நானும் மற்றவர்களும் ஒரே மாதிரி கிடையாது. நான் வேறு, மற்றவன் ஒருத்தன் வேறு. சரிங்களா? எனக்கு தனித்துவமான ஒன்றை கொடுத்திருக்கின்றார். சரிங்களா? அடுத்து வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. உன் செயல்கள் வியந்தத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது? 5 விரலும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் செயல்களும் வேற வேற மாதிரி. அது யார் கொடுக்கிறா? கடவுள் கொடுக்கிறா. தொடர்ந்து வாசிங்க, 16 வாசிங்க. உன் கண்கள் அப்புறம் என் உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் என்று. அப்புறம் புரிஞ்சுச்சா? நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் எதில் எழுதப்பட்டிருக்குது? அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறது. சரிங்களா? ஜெனிஷ், என்னுடைய ஜெனிஷ் இப்படிதான் இருப்பான், இங்கதான் இருக்க போறான், இன்னதான் பண்ண போறான், இந்த வருஷம் போர்ல தான் இருக்க போறான், அடுத்த வருஷம் எங்க இருக்க போறான்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சயின்டிபிக் படி பார்க்கும் பொழுது ஒரு கரு உருவாகும் பொழுது அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து என்ன வருது? ஒரு கரு வருகிறது. சரிங்களா? அப்பாவுடைய டிஎன்ஏ, அம்மாவுடைய டிஎன்ஏ, இது இரண்டும் கலந்து வேறுபட்ட மாறுபட்ட ஒரு டிஎன்ஏ உருவாகுது. ஆமாவா இல்லையா? டிஎன்ஏ என்னன்னு தெரியும்ல? சரிங்களா? மாறுபட்ட டிஎன்ஏ உருவாகிறது. சரிங்களா? அப்போ அந்த டிஎன்ஏ உருவாகும் பொழுது அதற்கென்று ஒரு ஃபார்முலேஷன், அதற்கென்று ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை உருவாக்குவது யாரு? அந்த கோடு அதுவா உருவாகுமா? அந்த கோடை உருவாக்குனதுக்குன்னு சயின்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா? அந்த கோடை உருவாக்கியது யாரு? கடவுள். அப்படி என்றால் ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான அந்த மகத்துவமான அந்த அணுக்களை, அந்த ஃபார்முலேஷனை கொடுத்தவர் யார்? கடவுள். ஆனால் நாம் கருக்கலைப்பின் வழியாக என்ன பண்றோம்? அவரை, அவருடைய அனைத்து செயல்திறன்களையும் நாம் சுக்கு நூறாக உடைத்து விடுகின்றோம். இறுதியாக லூக்கா நற்செய்தி 1:41-44 என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தையானது சொல்லப்படுகின்றது. அடுத்த நொடியே என்ன பண்றாங்க? அன்னை மரியாள் யாரை பார்ப்பதற்கு சொல்கிறார்கள்? அவர்களுடைய சித்தியான எலிசபெத் அம்மளை பார்ப்பதற்கு ஓடி போறாங்க. அங்க என்ன நடக்குது? வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை யார்? அவரு திருமுழுக்கு யோவான் என்ன பண்றாரு? துள்ளி குதிக்கிறார். எதற்காக துள்ளி குதிக்கிறார்? அன்னை மரியாள் வந்துட்டாங்கன்ட்டா. இயேசு வந்திருக்கிறார் என்பதனால். இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? அன்னை மரியாளின் வயிற்றில் அப்பொழுதுதான் ஒரு கருவானது உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவும் ஒரு கருவாக இருக்கிறார், திருமுழுக்கு யோவானும் ஒரு கருவாக இருக்கிறார்கள். இரண்டுமே கருவாக தான் இருக்கிறது. ஆனால் இரண்டுக்குமே உணர்ச்சிகள் இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சந்தோஷத்தில் அவர் என்ன பண்றாரு? துள்ளி குதிக்கின்றார். எனவே திருவிவிலியம் கருக்கலைப்பிற்கு முழுவதுமாக நாம் என்ன பண்றோம்? கருக்கலைப்பின் வழியாக ஆண்டவரை அழித்து விடுகின்றோம். அவருடைய கனவுகளை சின்னாபின்னமாக்கி விடுகின்றோம். அவர் பார்த்து பார்த்து செதுக்கிய அந்த மனிதர்களை நாம் சாகடித்து விடுகின்றோம். கருக்கலைப்பு நாம் திருச்சபைக்கும் சரி, இறை வார்த்தைக்கும் எதிராக இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வருவது? கருக்கலைப்பு நான் செய்து விட்டேன், ஆனால் எப்படி நான் வெளியே வருவது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது விஷயம், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு என்றே இருக்கக்கூடிய மகத்துவமான விஷயம் என்னது? கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம். எனவே உருக்கமான முறையில் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேனா? பாவ சங்கீர்த்தனத்தில் நான் வெளிப்படையாக இருக்கிறேனா? மறைக்கிறேனா? மறந்து போகிறேனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது கவுன்சிலிங். நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள்
இதற்கென்றே படித்த கவுன்சிலர்ஸ் இருப்பார்கள். அவர்களிடம் சென்று நாம் கவுன்சிலிங் பெற்றுக்கொள்வது. மூன்றாவது பார்க்கும் பொழுது குற்ற உணர்ச்சியில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். குற்ற உணர்ச்சி இருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. அப்படி என்றால் என்ன பண்ணணும்? குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். திருப்பலிகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். திருப்பலிகள் நாம் கலந்து கொண்டு அந்த இறந்த ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அந்த குழந்தை யாருடைய குழந்தை? என்னதான் நான் அபார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை. அந்த குழந்தை எனக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக அந்த மரித்த குழந்தை பரிந்து பேசும் என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? எனவே நாம் செய்த தவறை மறப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். விவிலியத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் நீ என்ன செய்தாய் என்றை சற்றும் நினைத்து கூட பார்க்க மாட்டார் என்று. எனவே நாம் செய்த தவறுகளை குற்ற உணர்ச்சியில் இருந்து மறந்து போக வேண்டும். யாரையும் இன்டைரக்டா குத்தி காமிக்க கூடாது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு தெரியும், யாராவது தப்பு செய்திருந்தால் என்ன பண்ணக்கூடாது? குத்தி நீ செஞ்சிருக்கிற சொல்லி காமிக்க கூடாது. சரிங்களா? குழந்தையின் சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் கருவில் பெண் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு கரு ஒழுங்காக வளரவில்லை, மூளை வளர்ச்சி இல்லை, இதய துடிப்பு இல்லை, நான் வெள்ளையா இருக்குன்னு பார்த்தேன், குழந்தை கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த கருவை கருக்கலைப்பு செய்வார்கள். இயேசு பார்த்து செதுக்கியது. சரிங்களா? இயேசு பார்த்து செதுக்கியது. அபார்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க? இடிக்கு மாறு இருக்கும். எப்படி இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? இடிக்கு மாறு இருக்கும். கையை தனியா பிப்பாங்க, காலை தனியா பிப்பாங்க, பிச்சு இழுப்பாங்க, மண்டை ஓட அப்படி நசுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? நசுக்கி வெளியெடுப்பாங்க. கடவுள் பார்த்து செதுக்கியதை மனிதர்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சின்ன பின்னமா கத்தியை வச்சு என்ன பண்றோம்? பிச்சு டிக் போட்டுறோம். சரியாது? எனவே கடவுள் அது எதற்காக அப்படி உருவாக்கிறார் என்பதுக்கு ஒரு தனி மகத்துவம் வைத்திருப்பார். எடுத்து வாசிங்க. யோவான் எடுங்க, டக்குன்னு எடுங்க. யோவான் எடுங்க, 9:1-3 எடுங்க. யோவான் 9:1-3 என்ன சொல்றது? கேக்குறாங்க, கடவுளே இவன் பார்வையற்றவனாக பிறந்திருக்கின்றான், இது இவன் செய்த பாவமா, இவர்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவமா? அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு? 3வது வசனத்தை வாசிங்க. அப்புறம் சரி, 9:1-3 தானமா? 9:1-3 3வது வசனத்தை வாசிங்க. கடவுள் யார் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்பட வேண்டும் என்றே உலகில் பிறந்தார். புரிகிறதா? இவன் இப்படி பிறந்து விட்டான், அப்படி பிறந்து விட்டான், மூளை வளர்ச்சி இல்லை, இதயம் துடிக்கவில்லை, அது செய்யவில்லை, இது செய்யவில்லை என்று அந்த கருவை கலைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கடவுள் அந்த குழந்தை இப்படிதான் பிறக்க வேண்டும் என்று அவருடைய திருவுளம் நிறைவேறுவதற்காக, அவருடைய செயல் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருவை உருவாக்கி இருக்கின்றார். எனவே கடவுள் வாழ்வு என்னும் கொடையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கொடையை நான் பயன்படுத்துகிறேனா? அந்த கொடையை நான் உடைத்து எறிகிறேனா? அல்லது அந்த கொடையை வரமாக பார்த்து நான் பயன்படுத்துகிறேனா? சிந்தித்து பார்ப்போம். இத்திருப்பலியில் குறிப்பாக சரிங்களா, கருக்கலைப்பு செய்யப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக, அவர்களுடைய ஆன்மாவுடைய இளைப்பாற்றிக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.